ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கேரளா ட்ராவல் விளாக் எபிசோடு 4 தான் பார்க்க போகிறோம். எபிசோடு 4ல் கோட்டயம்லேருந்து மூணாருக்கு போகிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? கோட்டயமில் ரூமை வெக்கேட் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடலை. ஸோ அதனால் ட்ராவல் பண்ணி வர்ற வழியிலேயே ஒரு பழக்கடை இருந்தது. அந்த பழக்கடையில் வந்து நல்ல பழங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே எங்களுடைய ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். மூணாறு ஹில் ஸ்டேஷன் வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அருவிகள் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அப்படி ஒரு அருவி தான் இந்த அருவி. இதோட பேர் வந்து எனக்கு தெரில. பட் இந்த இடத்தோட லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே அந்த அருவிகளை பார்த்து ரசித்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சம் தூரம் தான் ட்ராவல் பண்ணி வந்தோம். வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைசஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கடை இருந்தது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஷாப்பிங் வீடியோ பார்த்து வந்துடலாம். ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கக்கூடிய அதே கடைக்கு பக்கத்தில் தான் இந்த கடையும் இருந்தது. இந்த கடையில் பார்த்திங்கன்னா நமக்கு அரேபியன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய எல்லா பெர்ஃப்யூமே கிடைக்கும். ஸோ இதை வந்து அத்தர்னு சொல்லலாம். அத்தர் வந்து ஸ்மெல் பண்ணி வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த காஃபி கொட்டைகளில் வந்து நல்லா முகர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த அத்தரோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லாவே உணர முடியும். ஸோ அதனால் முதல்ல காஃபி கொட்டைகளை வந்து முகர்ந்து பார்க்க சொன்னாங்க. ஸோ முகர்ந்து பார்த்ததும் என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்மெல் எனக்கு பிடிக்கலை. காஃபி பீன்ஸோட ஸ்மெல் வந்து பிடிக்கலை. ஸோ அதனால் அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு அடுத்து அங்கே இருந்த பெர்ஃப்யூம்ஸ் எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணி பார்க்க போகிறோம். ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃப்ளேவர் வந்து வாங்கிட்டோம். இப்போ அடுத்த கடைக்கு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்டும் நிறைய மசாலா பொருட்களும் கிடைச்சது.
ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா விலை கம்மியா அப்படின்னு கேட்டிங்கன்னா விலையெல்லாம் கம்மியெல்லாம் கிடையாது. நம்ம ஊரில் என்ன விலையில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்களோ அதே விலையில் தான் இங்கேயும் சேல்ஸ் ஆகுது. பட் எல்லாமே நேச்சுரலாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்குது. அதுக்காக வந்து இங்கே வந்து நம்ம இந்த பொருள்லாம் வாங்கிட்டு போகலாம். ஸ்பைசஸ் வாங்குற அதே கடைக்கு பக்கத்தில் தான் இந்த ஜூஸ் கடை இருந்தது. ஸோ இந்த கடையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்தடுத்து என்ன பிளான் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்பைசஸ் வாங்கின கடைக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் மியூசியம் ஒன்று இருந்தது. சரி அதை சுற்றி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அதுக்குள்ளே போகிறோம். ஸோ உள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இது ஒரு கடை தான். பட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்குற மாதிரியான செட்டப் எல்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. உள்ளக்க வந்து நம்ம ஃப்ரீயாக தான் போகிறோம். ஸோ ஃப்ரீயாக போயிட்டு உள்ளெல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் உள்ளக்க வந்து ஹோம்மேட் சாக்லேட் வந்து நிறைய டைப் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதையும் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வேணும். இந்த பாக்ஸில் இந்த பாக்ஸில் 100 ருபீஸ்க்கு எழுதுமா 100 ருபீஸோ 100 ருபீஸ் 90 ருபீஸுன்னு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுக்கு பேர் ஆறா அருவியா என்ன பேர் அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ அது என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம சாக்லேட் வாங்கின இடத்துக்கு பின்னாடி தான் இருந்தது. நம்ம கீழே ஒரு அருவி பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அந்த அருவிக்கு வந்து இங்கேருந்து தான் தண்ணி வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இந்த இடம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் நேரம் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜேர்னியை வந்து தொடரலாம் அப்படின்றதுக்காக இங்கே வந்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் இந்த தண்ணியோட சத்தம் அதிகமாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சத்தமே இல்லாமல் அமைதியாக இந்த தண்ணி இருக்குது. இந்த ஊரோட கிளைமேட்டை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரியான கிளைமேட்டில் நாங்கள் வந்தது ரொம்பவுமே எங்களுக்கு திருப்தியாக இருந்தது. நீங்களும் கட்டாயமாக இந்த பக்கமாக ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு கட்டாயமாக பார்த்துட்டு ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா போங்க.
இந்த இடத்தோட கூகுள் மேப் லொக்கேஷன் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இங்கேருந்து கிளம்பி மூணாரை நோக்கி பயணம் பண்ணலாம். நாங்களும் இங்கேருந்து கிளம்பி மூணாறு போகலாம் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை வந்து வாங்கிட்டு போகாமல் எங்களால் இருக்க முடியலை. அதனால் ஒரு சின்ன ஷாப்பிங் மட்டும் முடிச்சுட்டு இங்கேருந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். இது ரொம்ப நல்லது பார்த்துக்கலாம். அதனால சிக்கரி இல்லை, கஃபேன் இல்லை, நேச்சுரல் பீன்ஸோட பவுடர் ஸ்பெல் பண்ணுவோம். இன்ஸ்டன்ட் காஃபிக்கும் ரொம்ப நல்லது, கோல்டு காஃபிக்கும் ரொம்ப நல்லது. வீட்டில் வந்து லைக் மசாலாஸ் இருக்குது. இங்கே நேரம் போகிறதே தெரில. இப்போவே மத்தியானம் 2:30 மணி ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பி எப்படியும் இருட்டுறதுக்குள்ளே நம்ம மூணார் வந்து போயாகணும். ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா இப்போ தான் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே வந்தது. ஸோ அதனால் நாங்கள் இப்போ நின்றுட்டுருக்கிற இதே இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோட்டல் ஒன்று இருந்தது. ஸோ அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஜேர்னியை வந்து தொடரலாம். ஒரு வழியாக மத்தியான சாப்பாடை நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்பி அப்படியே லேசாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மூணாரை நோக்கி பயணம் பண்ணிடுவோம். ஒரு வழியாக மூணாருக்குள்ளே வந்தாச்சு. எங்களுடைய அடுத்த சவால் என்னென்னா எங்கே தங்க போகிறோம் அப்படிங்கிறது தான். டென்ட்டில் ஸ்டே பண்ண போகிறோமா, ரூமில் ஸ்டே பண்ண போகிறோமா அப்படிங்கிற 2 ஆப்ஷன் தான் இருந்தது. மூணாறு கேரளா மாநிலத்துக்குள்ளே இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தமிழ் வந்து நல்லாவே பேசுகிறாங்க. ஸோ அதனால் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு தமிழ் வந்து ஒரு தடையாக இருக்காது. மூணாறு டவுனுக்குள்ளே வந்ததும் முதல்ல நாங்கள் வந்து ரூம் தான் ஃபஸ்ட்டு தேடி பார்த்துட்டு இருந்தோம். எதுவுமே வந்து பட்ஜெட்டுக்குள்ளே வர மாதிரி இல்லை, ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஸோ அதனால் டென்ட்டில் வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம்
ட்ராவல் பண்ணி போக வேண்டியதாக இருந்தது. ஸோ ஊரோட கடைசி எல்லைக்கு போனோம். ஸோ அங்கே வந்ததுக்கப்புறமா டென்ட்டெல்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ப்ளேஸ் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறமா நாங்கள் டென்ட்லேயே ஸ்டே பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்தது. அது ஏன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோ கிளிப் வருது, அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாத்தியா தண்ணி ஒரு கலக்கட்ட எங்க நிக்குது இது பாத்தியா என்னாச்சு யானை என்ன அங்க எங்க நிக்குது மாமா வீடியோ வந்து பாத்தியா இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்ன காரணம் அப்படின்றது. ஸோ இங்கெல்லாம் டென்ட்டில் ஸ்டே பண்ணுறது சேஃபே கிடையாது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து டென்ட்டில் ஸ்டே பண்ணாமல் மறுபடியும் கிளம்பி அப்படியே மூணாறு டவுனுக்குள்ளே போயிட்டோம். அதுக்கப்புறமா எப்படியும் எங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹோம் ஸ்டே வந்து கிடச்சிது. ஸோ அதனால் நாங்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணிட்டோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் எபிசோடு 5ல் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. எபிசோடு 1, 2, 3 பார்க்கணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.